சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து கடல் கடந்து சென்று ஒரு நாட்டின் பேரரசியாக மாறிய ராணி செம்பவளம் என்ற தமிழ் பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? கொரிய மொழியில் இவரை ஹியோ ஹுவாங் ஓக் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இவருடைய உண்மையான தமிழ் பெயர் என்ன தெரியுமா? செம்பவளம். சீன மற்றும் கொரிய மொழிகளில் உள்ள இவருடைய பெயரை மொழிபெயர்த்து பார்த்தால் சிவப்பு நிற பவளம் என்று பொருள் தரும். இதுவே மருவி தூய தமிழில் செம்பவளம் என்று அழைக்கப்படுகிறது. இவர்தான் கொரிய நாட்டின் வரலாற்றை மாற்றியமைத்த தமிழ் இளவரசி. சரி, இவர் கொரியாவுக்கு எப்படி சென்றார்? கிபி 48ஆம் ஆண்டில் தனது 16ஆம் வயதில் ஒரு பெரும் கடற்படையோடும் கப்பல் நிறைய பொருட்களோடும் செம்பவளம் கொரியாவை நோக்கி பயணமானார். கொரியாவின் கயா பேரரசை தோற்றுவித்த மன்னர் கிம் சுரோ இறைவனின் கட்டளைப்படி தனக்கான அரசியை எதிர்நோக்கி காத்திருந்தார். கப்பலில் இருந்து இறங்கிய தமிழ் இளவரசி செம்பவளத்தின் அழகிலும் அறிவிலும் மயங்கிய மன்னர் கிம் சுரோ அவரை தனது முதன்மை அரசியாக திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் 12 குழந்தைகள் பிறந்தன. இன்று தென்கொரியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 10% அதிகமானோர், அதாவது சுமார் 60 லட்சம் மக்கள் தங்களை இந்த தமிழ் அரசி செம்பவளத்தின் நேரடி வாரிசுகள் என்று பெருமையோடு கூறிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் வெறும் கதைதானே, இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இதோ உலகமே வியக்கும் 4 முக்கிய ஆதாரங்கள். வரலாற்று புத்தகங்கள். கொரியாவின் 13ஆம் நூற்றாண்டு வரலாற்று நூலான சம்குக் யூசா என்ற புத்தகத்தில் அரசி செம்பவளம் ஆயுதா என்ற நாட்டிலிருந்து வந்ததாக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இந்த ஆயுதா என்பது பண்டைய தமிழகத்தின் ஆய் வம்சத்தினர் ஆண்ட கன்னியாகுமரி பகுதிதான். அடுத்தது மொழி ஒற்றுமை. இன்றும் கொரிய மொழியில் அம்மா, அப்பா, அண்ணன், கஞ்சி, புல் போன்ற 500க்கும் மேற்பட்ட தூய தமிழ் வார்த்தைகள் அதே அர்த்தத்தோடு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. DNA சோதனை. நவீன அறிவியல் ஆய்வுகளின்படி தென்கொரியாவின் இந்த காரக் வம்சாவளி மக்களின் DNA-வை சோதனை செய்த போது அவர்களது மரபணுவில் தென்னிந்திய தமிழ் மரபணு கூறுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இடுகாடு மற்றும் சின்னங்கள். கொரியாவின் கிம்ஹே நகரில் இன்றும் அரசி செம்பவளத்தின் கல்லறை உள்ளது. அந்த கல்லறையின் முகப்பிலும் அவரது நினைவிட கற்களிலும் பாண்டிய மன்னர்களின் சின்னமான இரட்டை மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றத்திலிருந்து தப்பிக்க தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட நடுக்கல் வழிபாட்டு பாறைகளும் இன்றும் அங்குள்ளன. ஆனால் கடந்த சில வருடங்களாக 2000ற்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசும் சில ஆய்வாளர்களும் அரசி தங்களது அயோத்தி நகரத்தைச் சேர்ந்த சூரி ரத்னா என்ற இளவரசி என்று கூறத் தொடங்கியுள்ளனர். ஏன் இந்த திடீர் உரிமை கோரல்? கொரிய வரலாற்று நூலில் உள்ள ஆயுதா என்ற வார்த்தை உச்சரிப்பில் அயோத்தி போல இருப்பதால் ஒலி ஒற்றுமையை மட்டுமே அடிப்படையாக வைத்து அவர்கள் இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். மேலும் கொரியாவுடனான இந்தியாவின் வட மாநில ஆன்மீக மற்றும் கலாச்சார உறவை மேம்படுத்த அயோத்தியில் அரசி செம்பவளத்திற்கு பெரிய நினைவிட பூங்காவும் சமீபத்தில் அமைக்கப்பட்டது. ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய முரண்பாடு என்னவென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அயோத்திக்கு அயோத்தி என்ற பெயரே கிடையாது. அதன் பெயர் சாகேதம். மேலும் கடலே இல்லாத நிலப்பரப்பான அயோத்தியிலிருந்து ஒரு இளவரசி 16ஆம் வயதில் கப்பல் ஏறி கொரியா சென்றார் என்பது புவியியல் ரீதியாக சாத்தியமற்றது. எனவே கடல் வழி பயணம், இரட்டை மீன் சின்னம், தமிழ்மொழி ஒற்றுமை என அனைத்து வரலாற்று மற்றும் அறிவியல் ஆதாரங்களும் அரசி செம்பவளம் ஒரு வீர தமிழ் பெண் என்பதை உரக்கச் சொல்கின்றன.